and welcome to Shamu's Recipes தமிழ். பிரியாணி பேரை கேட்டாவே டெம்ப்ட் ஆயிருவோம். எத்தனை தடவை சாப்பிட்டாலும் போர் அடிக்காத ஒரே ரெசிபினா அது பிரியாணியா தான் இருக்கும். அதனால தானோ என்னமோ அதுக்கு கிங் ஆஃப் த ஃபுட்னு பேர் வச்சிருக்காங்க போல. நம்ம வீடு மட்டும் இல்ல, தெருவே மணக்கிற மாதிரி ஒரு பிரியாணி தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். அதுவும் ரம்ஜான் பிரியாணினா இன்னும் ஸ்பெஷல் தான். இந்த வீடியோல ஒரு ஆத்தென்டிக்கான பாய் வீட்டு பிரியாணி எப்படி செய்யறதுன்னு நிறைய டிப்ஸோட டீட்டெயிலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு குக்கர்ல தான் செய்ய போறேன். இப்போ இதுல 200 மில்லி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம். இந்த நெய் 50 மில்லி அளவு இருக்கும். நெய் இல்லாம நம்ம வெறும் ஆயில்லையும் அதை செய்யலாம். நெய் சேர்க்கும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக தான் நெய் சேர்க்கிறோம். ஆயில் அளவு சரியா இருந்தாதான் மசாலா வணங்கி வரும்போது கரெக்டா இருக்கும். ஆயில் பத்தல அப்படின்னா மசாலா வணங்கும் போது கரிஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்ப நெய் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நீல வாக்குல நறுக்கி வச்சிருக்கிற 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். இது 100 கிராம் அளவு இருக்கும். இந்த வெங்காயம் 80% அளவுக்கு வதங்கி வந்ததும் இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோடு சேர்ந்து இந்த புதினாவும் எண்ணெயில நல்லா வதங்கி வரணும். அப்பதான் பிரியாணில இதோட ஃப்ளேவர் கிடைக்கும். நம்ம எல்லாத்தையும் வதக்கிட்டு லாஸ்டா புதினா சேர்த்தோம்னா அதோட வாசனை அவ்வளவா தெரியாது. பிரியாணி மசாலா, புதினா இலைகள், சீரக சம்பா ரைஸ் இதெல்லாமே சேர்ந்துதான் நமக்கு பிரியாணில நல்ல வாசனையை கொடுக்கும். இப்ப இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்ப இது கூட 100 கிராம் சின்ன வெங்காயத்தை உரிச்சு அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம். அதையும் இதுல சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போதுதான் பிரியாணில மசாலா எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகி வரும். டேஸ்டும் நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் அரைக்கும் போது ஒன்றும் பாதியுமா அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட வேண்டாம். நீங்க 1 கிலோ ரைஸ்ல செய்யற மாதிரி இருந்தா 300 கிராம் வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதுல 150 கிராம் பெரிய வெங்காயமும் 150 கிராம் சின்ன வெங்காயமும் எடுத்துக்கிட்டா ரேஷியோ சரியா இருக்கும். இப்ப இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இதுல 100 கிராம் பூண்டு, 75 கிராம் இஞ்சி எடுத்திருக்கோம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் இதுல 4 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது 1/4 கிலோ தக்காளி இருக்கும். இப்போ இதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது மசாலா எல்லாமே சீக்கிரமாவே நமக்கு வதங்கி வரும். இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணி மசாலால பட்டை, ஏலக்காய், கிராம்பு இந்த 3 தான் நம்ம சேர்த்திருக்கோம். வேற எந்த ஸ்பைசஸும் இதுல எடுத்துக்க வேணாம். இதோட அளவுகளை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். இந்த ரேஷியோல பிரியாணி மசாலா அரைச்சு ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னர்ல போட்டு வச்சிட்டீங்கன்னா நம்ம பிரியாணி செய்யும் போதெல்லாம் இதுல இருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் வதக்கினதுக்கு அப்புறமா தான் இந்த பிரியாணி மசாலாவை நம்ம இதுல சேர்த்திருக்கோம். ஃபர்ஸ்டே சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப வதங்கிரும். இதோட வாசனையும் போய் வேற ஸ்மெல் வந்துடும்.
இதுதான் ரொம்ப முக்கியம். பிரியாணியில மசாலா தாளிக்க எதை ஃபர்ஸ்ட் போடணும், எதை கடைசியா போடணும்னு தெரிஞ்சுட்டு செஞ்சோம்னா சூப்பரா நம்மளும் பிரியாணி செஞ்சிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இதுல 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட உப்பு, மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற 1 கிலோ சிக்கனை ஆட் பண்ணி மசாலாவோட பரட்டி விடுங்க. பச்சை மிளகா ஃபர்ஸ்டே சேர்த்துட்டீங்கன்னா மசாலாவோட வதங்க உடைஞ்சு போயிடும். பச்சை மிளகா உடைஞ்சிருச்சுன்னா பிரியாணியில காரம் அதிகமாயிரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்டார்டிங்ல இருந்து எந்த இடத்துலயும் மசாலா அடிப்பிடிக்காம பாத்துக்கணும். அப்படி அடிப்பிடிச்சிருச்சுன்னா அதோட ஸ்மெல் வேற மாதிரி ஆயிரும். அப்புறம் கடைசி வரைக்கும் அதே ஸ்மெல் தான் பிரியாணில இருக்கும். அதனாலதான் ஃபர்ஸ்டே ஆயிலோட அளவை கரெக்டா இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். நம்ம வீடியோல நோட் பண்ணீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் மசாலா வதங்கி ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த மாதிரி வதக்குனாதான் பிரியாணியோட ஸ்மெல் தூக்கலா இருக்கும். ஹோட்டல்ல எல்லாம் அந்த மாதிரி வணக்கிறதுனாலதான் நம்ம கிராஸ் பண்ணி போகும்போது அவ்வளோ ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்லே பிரியாணி சாப்பிட டெம்ப்ட் பண்ணி விட்டுரும். அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் எப்படி மணக்க மணக்க பிரியாணி செய்யறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்கோம். மசாலாவோட சேர்ந்து சிக்கனும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகணும். அப்போதான் சிக்கனுக்குள்ள மசாலா போய் டேஸ்ட் கொடுக்கும். இப்ப பாருங்க, மசாலா எல்லாம் சிக்கனோடு சேர்ந்து வெந்து ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்பவே இதுல நல்ல வாசனை வர ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்ப இதுல 100 மில்லி கெட்டியான தயிர் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். தயிர் ரொம்ப புளிச்சிருக்க கூடாது. அளவான புளிப்புல இருக்கிற மாதிரி தயிரா பார்த்து எடுத்துக்கோங்க. இப்ப இதுல தண்ணி ஊத்திக்கலாம். நீங்க எந்த கப்ல ரைஸ் அளந்து எடுத்துக்கிறீங்களோ அதே கப்ல தண்ணியும் அளந்து எடுத்துக்கோங்க. அப்பதான் கரெக்டா இருக்கும். 1 கப் ரைஸ்க்கு 1.25 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுவே சரியா இருக்கும். ஒவ்வொரு அரிசியை பொறுத்து தண்ணியோட அளவுகள் மாறி வரும். பழைய அரிசியா இருந்தா நல்லா தண்ணி குடிச்சு வேகும். நான் எடுத்திருக்கிறதும் பழைய சீரக சம்பா அரிசி தான். நான் 4 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கு 5 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். இதுல நம்ம மசாலா கிரேவி, தயிர் எல்லாமே சேர்த்திருக்கோம். அதுலயும் தண்ணி இருக்கும். ஸோ 1க்கு 1.25 தண்ணி கரெக்டா இருக்கும். இப்ப மறுபடியும் கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம போட்டது மசாலாக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்ப நம்ம போட்டிருக்கிற புதினா ரைஸ் கூட வெந்து ரைஸ்க்கு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனாலதான் இப்ப மறுபடியும் நம்ம கொஞ்சமா புதினா சேர்த்துக்கிறோம். கூடவே கொத்தமல்லி இலைகள் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நோட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி இலைய ஃபர்ஸ்ட் நம்ம இதுல ஆட் பண்ணவே இல்லை, இப்பதான் ஆட் பண்றோம். இப்ப இதை எல்லாத்தையும் கலந்து விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு கொதி வந்ததும் இதை கொஞ்சமா எடுத்து டேஸ்ட் பண்ணி உப்பு காரம் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இதுல அரிசி சேர்த்துக்கலாம். இந்த அரிசி 2 டைம் வாஷ் பண்ணிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்தா போதும். பிரியாணி தாளிக்க போகும்போது அரிசி ஊற வச்சா சரியா இருக்கும். அரிசி ரொம்ப நேரமா ஊற விட்டுட்டாலும் பிரியாணி குழஞ்சு போயிடும். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அரிசியை சேர்க்கணும். இப்ப இதை கலந்து விட்டுட்டு மூடிய சும்மா மேல வச்சு க்ளோஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. விசில் போட வேணாம். இடையில 2 டைம் ஓபன் பண்ணி கலந்து விடுங்க. இதுலயே கொதிச்சு அரிசி ஒரு 60% அளவுக்கு வெந்துரும். இப்ப பாத்தீங்கன்னா அரிசியும் தண்ணியும் சமமா ஒரே மட்டமா இருக்கு. இந்த அளவுக்கு வந்ததும் தம் போட்டுடலாம்.
பிரியாணி தம் போடுறதுக்கு நீங்க தோசைக்கல்லெல்லாம் வைக்க வேணாம். இப்படியே ஈஸியா தம் வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ்வை ஃபுல் சிம்ல வச்சிருங்க. அப்புறமா குக்கர் மூடியில கேஸ்கெட் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு விசில போட்டு கரெக்டா ஒரு 15 நிமிஷத்துக்கு ஃபுல் சிம்ல வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுல விசில் வந்துடக்கூடாது, அதனால தான் ஃபுல் சிம்ல வைக்க சொன்னேன். கரெக்டா 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஓபன் பண்ணாம அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓபன் பண்ணிட்டு வேற பாத்திரத்துக்கு மாத்திருங்க. அவ்வளோதான், பெர்ஃபெக்டா தம் ஆயிரும். இதுக்கு தோசைக்கல் வச்சு மேலே வெயிட் வச்சு இதெல்லாம் நம்ம பண்ணவே வேண்டாம். பட் மறக்காம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு 5 நிமிஷம் விட்டுட்டு ஓபன் பண்ணிடணும். ஓபன் பண்ணாம விட்டுட்டோம்னா குக்கர் சூட்லயே இருக்க பிரியாணி குழஞ்சிரும். இப்ப ஓபன் பண்ணிட்டோம் பாருங்க. நமக்கு தெருவே மணக்கிற பெர்ஃபெக்டான பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. கொஞ்சம் கூட குலையாம பீசஸ் எல்லாம் உடையாம அருமையா வந்திருக்கு. இப்ப இதுக்கு ஆப்டா ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம். குயிக்கா ஒரு சிக்கன் கிரேவி செஞ்சிடலாம். இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதுல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம். ஆயில் சூடானதும் இதுல 2 பெரிய வெங்காயத்தை நீள்வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்ப இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதுல 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுல மசாலா அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். மசாலா வதங்கி ஆயில் பிரிஞ்சு வந்ததும் 200 கிராம் சிக்கனை வாஷ் பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் சேர்த்து கலந்து விட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இடையில ஒரு தடவை ஓபன் பண்ணி கலந்து விடுங்க. இப்ப உப்பு சரி பார்த்துட்டு இன்னொரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விட்டுடலாம். இப்ப சிக்கன் நல்லா வெந்து கொதிச்சு வந்துட்டு இருக்கு. இப்ப கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளை மேல சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு டேஸ்டியான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருச்சு. பிரியாணிக்கு சூப்பர்வான ஒரு சைட் டிஷ். இதை நீங்க ஒயிட் ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். சுட சுட நம்ம டேஸ்டியான சிக்கன் பிரியாணி கூடவே அருமையான ஒரு சிக்கன் கிரேவி அண்ட் ரைத்தா, கூடவே 2 எக்கும் பாயில் பண்ணி வச்சிருக்கோம். பார்க்கும் போதே டெம்டிங்கா இருக்குல்ல? நீங்களும் இந்த மாதிரி ஆத்தென்டிக்கா பெர்ஃபெக்ட்டா ஒரு பாய் வீட்டு பிரியாணியை வீட்டில் செய்ய முடியும். நம்ம வீடியோல சொல்லியிருக்கிற மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. Thank you all.